இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேயே ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். கறித்தூள் கேட்டிருக்கிறா 5 கிலோ கட்டுங்கோ. இந்தியாவில் வந்து இது என்ன சாம்பார் தூள், நாங்கள் செய்த சாம்பார் தூள் பார்த்தீங்களா, அது 1 கிலோ கேட்டிருக்கிறா. இந்தியாவில் வந்து இறைச்சி அந்த வாசனைக்கு போடுற சரக்கு தூள் வந்து 1 கிலோ, மற்ற பத்திய தூள் வந்து 1 கிலோ, முட்டை வந்து 1 கிலோ. இது வந்து மாசிச்சம்பல் என்ன மாசிச்சம்பல் வந்து 2 அரியரை போதில் 2, அதுவும் 1 கிலோ தான். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் கடலை மாவில் வச்சு உங்களுக்கு முறுக்கு தான், உரைப்பு முறுக்கு தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உண்மையில் இந்த உரைப்பு முறுக்கு வந்து எல்லோருக்குமே விருப்பம்தான். ஆனால் இது வந்து நான் என்னென்னு சொன்னால் முந்தி செய்கிறேன். நான் இப்போ எனக்கு வந்து வேலை கூடினதால் இதை வந்து நான் செய்கிறேன் இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த முறுக்கை தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்குவோம், அந்த நல்ல மொறுப்பாக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த கடலை மாமுறுக்கை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். கடலை மாவு எடுத்துருக்கிறேன். மற்ற இங்கால வந்து வெள்ளை பச்சை அரிசி மாவு வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இது வந்து அவிச்ச கோதுமைம்மா கொஞ்சம், மற்ற மஞ்சள் தூள் கொஞ்சம், இது மிளகு சீரகம் வந்து இப்படி பொடியாக செய்து வச்சுருக்கேன், தூள் அப்படி வறுத்தெடுத்து அப்படி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இங்கால உப்பு, மற்றது தனி மிளகாய் தூள், மற்றது கொஞ்சமாக வெள்ளை எடுத்துருக்கிறேன். மற்ற இங்கால சுடுதண்ணி, ஓரளவு மெல்லிய சுடுதண்ணியாக கொஞ்சம் விட்டு தான் நாங்கள் குழைக்க போகிறோம். மெல்லியன்னு ஓரளவு கொதிக்கணும். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த கடலை மாவு இருக்குது தானே, அதை வந்து நல்ல வடிவாக நாங்கள் அரிச்செடுக்கணும். இப்படி ஒரு பேப்பர் ஒன்றை இதில் போட்டுட்டு நாங்கள் கடலை மாவை அரிச்செடுப்போம். இப்போவும் நாங்கள் அரிச்செடுக்கிறது நல்லது. அப்போ அரிச்செடுத்தோம்னு சொன்னால் நல்லது. பார்த்தீங்களா, அரிக்கை இந்த மாதிரி கட்டை வருது. இப்படி கட்டை வந்தால் இப்போ இந்த புளியறதுக்கு இப்போ இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓகே, இது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே அரிசி மாவு வந்து எங்களுக்கு ரெடியாக எல்லாம் நான் அரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் அளந்தான் எடுக்க போகிறேன். இந்த கப்பால் 1 கப் கடலை மாவு எடுக்க போகிறேன். இப்போ இந்த கப்பால் 1 கப் கடலை மாவை இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அதே கப்பாலேயே இந்த வறுத்த வெள்ளை அரிசி மாவு வந்து 1 கப் எடுக்க போகிறேன். இப்போ வந்து அதே கப்பால் இந்த அரிசி மாவும் எடுத்துட்டேன். அதையும் இதுக்குள்ளேயே கடலை மாவுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன். இப்போ அவிச்ச கோதுமை மாவு வந்து இந்த கப்பால் 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அதையும் பாருங்க இப்படி போட்டு காட்டுறேன். இந்த அரைவாசியும் இல்லை, 1/4 கப் தான். அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். அதோட வந்து எள்ளு போட்டுக்கொள்வோம். நல்ல வெள்ளி எள்ளாக போட்டுக்கொள்ளுங்க. அதுவும் கூட கையில் இப்படி எடுத்து ஒரு கைப்பிடி போட்டுக்கொள்ளுங்க. மிளகு சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டா போடாம விடலாம். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். தனி மிளகாய் தூள் வந்து இப்படி இந்த தூள் மாதிரியே இருக்க வேணும், அந்த கட்டர் தூளாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நல்ல சிவத்த மிளகாயாக எடுங்கோ. அடுத்தது வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் கலந்து விடுவோம்.
இனிமேல் நாங்கள் அப்படியே சுடுதண்ணியை விட்டு அப்படியே நீங்கள் அந்த இடியப்ப பதம் மாதிரிக்கு கிண்டி எடுக்க போகிறோம். ஒரு 4 ஆவி போக சுடுதண்ணியை விட்டு குழச்சி கொள்ளுங்கோ. கொதி சுடுதண்ணியாக விடாதேங்கோ. அப்படியே நாங்கள் இடியப்ப பதத்துக்கு குழச்சி கொள்ளுவோம். தண்ணி காணாட்டா பார்த்து விட்டு குழச்சி கொள்ளுங்க. பாருங்க இந்த பதத்தை இந்த மாதிரி பதமாக வந்த அப்புறம் நாங்கள் கையால் அமர்த்தி குழைப்போம். அரிசி மாவு போடுறது நல்ல முறுமுரண்டு வர்றதுக்காக தான். நீங்கள் விரும்பினா கோதுமை மாவும் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் மாவுக்கு மேலே ஊற்ற போகிறேன். அப்படியே நாங்கள் சேர்த்து பிணைஞ்சு கொள்வோம். அந்த மாவு வந்து ஒட்டாமலும் காயாமலும் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை நாங்கள் விடுறோம். அப்படியே நாங்கள் மாவை வந்து நல்லா எவ்வளோதுக்கு அடிக்கிறோமோ அந்த மாவு வந்து நல்ல சொப்டாக வரும். பார்த்தீங்களா நல்ல கலராக வந்துருக்குண்ணா. பார்த்தீங்களா நல்ல இதாக இருக்கும். ஓகே பார்த்தீங்களா நல்ல சொப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் இது ஒரு பக்கமாக மூடி வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து எண்ணெயை கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நாங்கள் முறுக்கு பொரிக்கிறதுக்காக ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்வோம் அடுப்பில். அதில் வந்து நாங்கள் எண்ணெயை விட்டு நல்ல வடிவாக கொதிக்க வைப்போம். அளவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விட்டு இனிமேல் வந்து கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிக்குது. நாங்கள் வந்து இப்போ முறுக்கை புளிஞ்சு கொள்ள போகிறோம். இப்படி ஒரு பலகையில் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊசிக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் முறுக்குறலில் வந்து நாங்கள் மாவை வச்சு கொள்ளுவோம். இந்த மாதிரி அளவில் மாவு எடுத்து அப்படியே வச்சு கொள்ளுவோம். அளவளவாக வச்சு இப்படியே இந்த பலகையில் புளிஞ்சு கொள்ளுவோம். உரல் அச்சு வந்து நல்ல டிசைன் ஆச்சு வெட்டு நல்ல நீட்டாக இருக்கு. அப்படியே ஒரு முறுக்கு சரியா. இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கோச்சிட்டு நாங்கள் உண்டை போடுவோம்மா முதல். ஓகே பார்த்துக்கலாம் நல்ல வடிவாக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க இப்படி தண்டை வாழில் வருமா. ரைட். இப்போ வந்து நாங்கள் முதல் அண்டை வடியாக நாங்கள் ஒருக்கா திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒன்று பொறிக்கிறதில்ல இன்னும் புளிஞ்சு போட போகிறோம் கையோட. இது வந்து ஒரு பக்கம் கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் அடுத்த முறுக்கையும் புளிஞ்சு கொள்ளுவோம். ஈஸியாக புளியக்கூடிய மாதிரி இருக்குது இந்த உரல். உங்களுக்கு எவ்வளவு சுற்று வேணுமோ அந்தளவு சுற்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிஞ்சு கொள்ளலாம். ஓகே அப்படியே எடுத்து இப்படியே ஒட்டி விட வேண்டிய. இந்த முறுக்கையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ அதை வந்து நாங்கள் திருப்பி விடுவோம். அப்போ தான் டக்குண்டு முறுகும். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு முறுக்கு வந்து நல்ல வடிவாக வேகிட்டுது. எடுத்து பார்த்தா இந்த சலசலன்னு சத்தம் கேட்கணும். இப்போ நாங்கள் வந்து கணக்க முறுக்கு போடலாம். நான் வந்து முதலாக போடுறபடியாக உங்களுக்கு பொறிச்சு காட்டிட்டு புளிவம்னு சொல்லிட்டு தான் இதை நஞ்சு பாருங்க. முறுக்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி நாங்கள் மற்றதை நான் டக்குண்டு புளிஞ்சு எடுத்தோம்னா டக்குண்டு பொறிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா இப்படி மலை புளிஞ்சோம்னா நாங்கள் ஒரே இடத்துலையே 4-5 போடலாம் அந்த எண்ணெய்க்குள்ளேன்னு சொன்னால் உண்டா பொறிக்கிறார் தானே. அதனால் பார்த்தீங்களா இப்போ நாங்கள் எண்ணெயில் போட்டுக்கொள்வோம்.
இப்போ வந்து நாங்கள் இந்த முறுக்கையும் போட்டுக்கொள்வோம். டக்கு டக்குன்னு பொரியட்டுக்கு பார்த்தீங்களா, ஒரு 4-5 போடலாம். தண்டை வாட்டில் வருது பாருங்க பிறகையால். அப்படியே டக்குன்னு பொரியட்டுக்கும். இப்போ வந்து பாருங்க நல்ல வடிவாக வேகணுங்களுக்கு வந்துட்டுது. இதை வந்து அடுப்பை வந்து நாங்கள் கூட்டி விட்டுலாம் பொரிக்கக்கூடாது, ரெண்டா டக்குன்ட்டு கிளறி போடும். இதை வந்து நாங்கள் எடுத்துடுவோம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுப்போம். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குண்டு. இதே மாதிரி இங்கே அழகாக்கிற புளிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கோ, மலாண்டு போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே வேகட்டுக்கும். முறுக்கெல்லாம் பாருங்கோ, எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு. இதான் கடைசி முறுக்கு. பெரிய முறுக்கை பார்த்தீங்களா, கடைசி மாவில் நல்ல பெரிய முறுக்காக சுட்டுருக்குறேன். இன்னும் வந்து இதே எடுத்துருவோம். பார்த்தீங்களா வடிவே அளவாக தான் எங்களுக்கு அளவாக செய்துருக்குறேன். ஓகே, முறுக்கெல்லாம் சுட்டாச்சு, நம்ம அடுப்பணி பாடியாச்சு. பார்த்தீங்களா, இன்னும் வந்து கொஞ்ச நேரம் மாறட்டுக்கும் ஆறுன பிறகு இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு முறுக்கெல்லாம் நல்ல வடிவாக ஆறிட்டுது. வாங்க நாங்களோட முறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. பார்த்தீங்களா பார்த்தீங்களே நல்ல சொப்டாக முறியுது. நல்ல பார்த்தீங்களா நல்ல முறியை கொண்டு வந்துருக்கு. இப்போ சாப்பிடுவோம் எப்படி இருக்காண்டா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பஜ்ஜு இன்னும் மாற கிடாக்கு. ஏன் போத்துரும் பக்கத்தில் ஒன்று வச்சாச்சு போட்டு வைக்கிறது. வேறு லெவலா, உரைப்பு உப்பு எல்லாம் வேறு லெவல். நல்லா முறுமுறண்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பல வேலைகளோடையே நான் இப்படின்னு செஞ்சு வைக்கிறது என்றால் விட சுவாமல் ஒரு பிளேன் டீயோ அதோட சாப்பிடலாம். இங்கே வந்து உங்களை தம்பியர் ஒரியாங்க இங்கே தலையை முழுக்காமல் ஏன் வந்த நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் போத்துருக்கா இருக்கப்படும் அதுக்கு நல்லா பிடிக்குமே நம்மளுக்கு கண்டா. இப்போ வந்து நாங்கள் போத்துட்டு எடுக்குவோம். வாங்க நாங்கள் போத்துருக்கிறாரு கூடியாங்க. பார்த்தீங்களா இதே போத்துருக்குள்ள போட்டு வச்சு விட்டா தண்டை வாடல கிடாக்கும். தண்டை வாடல கிடக்கிறதில்ல அப்படியே சாப்பிட்டுருக்குறான். பார்த்தீங்களோ இப்படியே போடுவோம். இந்த போத்துலாம் காணும் போலோட எனக்கு. தம்பி என்ன குழப்படி செய்கிறீங்க? பார்த்தீங்களா ஆள் எடுத்து கொண்டு ஓடுது. ஓகே எங்களை முறை உலக மாதிரி திருப்ப சொல்லக்கூடாது செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அளவான உரை போல் போட்டிங்கன்னா சாப்பிடுவோம். ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உறவுகளை இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.